கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டாலும் அதில் நம்ம உண்மையா இருக்கணும். We have to be true in whatever work that is given. நம்ம சில நேரம் எனக்கு இஷ்டமே இல்லாத வேலையை செய்கிறேன், இல்லைனா என்ன இந்த வேலையை செய்ய வச்சிட்டாங்கன்னு அந்த வேலையை சரியாக செய்ய மாட்டோம். Sometimes we may say, I don't like this work, or they have compelled me to do this and we will not be responsible. But let us see what the Bible says. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். Proverbs 22:29. Do you see a man who excels in his work? He will stand before king. He will not stand before unknown men. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? தன்னுடைய வேலையில ஜாக்கிரதை உள்ள மனுஷன் உயர்த்தப்பட்டு ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானாம். See what the Bible says? A person who excels, that is, a person who is responsible in his work, will be lifted high so that he will stand in front of kings. ஒரு முறை ஒரு விமானம் பறந்துட்டு இருந்தது வான்ல. Once a aeroplane was flying. அங்க முதல் வகுப்புல ஒரு பெரிய தொழிலதிபர் உட்கார்ந்திருந்தாரு. There in business class, a rich man was sitting, a businessman. அப்போ அவருக்கு மதுபானம் பரிமாறப்பட்டுச்சு. He was served alcohol. அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. He refused to take it. மறுபடியும் வேற ஒரு விமான பெண்மணி போய் அவர்கிட்ட அந்த மது கோப்பையை கொடுத்தாங்க. மறுபடியும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. Then again another air hostess went and served him alcohol. He refused to take it. அவங்க உள்ளே போய் அங்கே இருந்த தலைவர்கிட்ட சொன்னாங்க, ஒருவேளை நாங்கள் கொடுக்குற விதம் அவருக்கு பிடிக்கலையோ அதனால தான் குடிக்க மாட்டேங்கிறாரோ அப்படின்ட்டு. The both hostess went and told their head that maybe he did not like us serving, so maybe he is refusing to drink alcohol. அதனால அவங்க போய் கேட்டாங்க, நீங்கள் ஏன் குடிக்கல அப்படின்ட்டு. So the chief went and asked, why you didn't drink? அப்போ அந்த தொழிலதிபர் சொன்னார், இந்த மதுவை கொண்டு போய் விமானத்தை ஓட்டுநருக்கு கொடுங்க அப்படின்னு. The businessman said, why don't you serve this alcohol to the pilot? அப்போ அந்த விமான பணிப்பெண்கள் அந்த தொழிலதிபர் கிட்ட சொன்னாங்க, ஐயோ அவருக்கு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவர் பணியில் இருக்கிறாரு அப்படின்ட்டு. The air hostess said to the businessman, no, we should not serve alcohol to our pilot now because he is at work. இந்த தொழிலதிபரும் சொன்னாரு, நானும் பணியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு. The businessman said, I am also in work. அவங்க கேட்டாங்க, இப்போ என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னு. They asked, what work are you doing now? நான் ஒரு தகப்பன், என்னுடைய பணியில் இருக்கிறேன். I am a father, I am in work. நான் ஒரு கணவன், நான் பணியில் இருக்கிறேன். I am a husband, I am in work. என்னுடைய குடும்பத்தோட நலனை பார்க்குற பணியில் நான் இருக்கிறேன், அதில் நான் தவறக்கூடாது அப்படின்னு. I am here to take care of my family and I should not be irresponsible. ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக செய்தோன்னா உயர்வு நிச்சயம். If we are careful in whatever we are doing, then surely we will be lifted high. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.